ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாருங்கள், போன எபிசோடில் காட்டி சுப்பிரமணியா டெம்பிள் பார்த்தோம் இல்லைங்களா? அங்கேருந்து நம்ம சிக்பல்லாப்பூர் வந்துக்கிட்டு இருக்கிறோம். சிக்பல்லாப்பூர் போகிற ரூட்டு தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம எந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா, நம்ம கோயம்புத்தூரில் எல்லாருக்குமே தெரியும் ஜக்கி வாசுதேவ் அவர்களுடைய அந்த ஈஷா மையம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே ஈஷா மையம் பெங்களூர் சிக்பல்லாப்பூர்லேயும் இருக்குதுங்க. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த சிவன், பெரிய சிவன் இருப்பாங்க இல்லைங்களா, தலையில் அந்த பிறை வச்ச சிவன், அதை நம்ம பார்க்க போகிறோம். அங்கே மெடிடேஷன் பிளேஸும் இருக்குது. இப்போ அங்கே தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். அந்த ஜக்கி வாசுதேவ் அவர்களுடைய அந்த ஈஷா மையத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். அந்த சிவனுக்கு வந்து ஆதி யோகி அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இங்கே கூட த அபோர்ட் ஆஃப் யோகா அப்படின்னு சொல்லிட்டு போர்டு போட்டிருக்காங்க. இதுதான் என்ட்ரன்ஸு. இப்போ அந்த என்ட்ரன்ஸ்க்குள்ளார போகிறோம். ரோடெல்லாம் சூப்பராக இருக்குதுங்க, புதுசாக போட்டுருக்குறாங்க. நம்ம கோயம்புத்தூரில் பார்த்தோம்னா மலை மேலே இருக்கும். அந்த ஈஷா மையம்ன்றது மலை மேலே இருக்கும். அந்த சிவன் மலை மேலே இருப்பார். பெங்களூரில் எப்படி இருக்காருன்னா, மலை சுற்றி மலை நடுப்புற இருக்கார். அந்த சிவன் வந்து, இந்த ஆதியோகின்ற சிவன் வந்து மலை சூழ்ந்த இடத்துல நடுப்புற இருக்கார். ரொம்ப அழகான அமைதியான இடங்க, ரொம்ப பெரிய இடம். அங்கே வந்து மெடிடேஷன் பண்ணுறதாகட்டும், ஏதாவது ஃபங்க்ஷன் ஆனால் இங்கே வந்து ஜக்கி வாசுதேவ் வருவாங்களாம். இங்கே வந்து அந்த பஜன் அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம நியராக வந்துட்டோம். பாருங்கள், அந்த இங்கேருந்து நம்ம ரோட்டில் போகும்போதே அது நல்லா தெரிஞ்சுது. இப்போ நல்லாவே தெரியுது பாருங்கள், அந்த சிவன் ஆதியோகி அப்படின்ற சிவன். இப்போ நம்ம அங்கே போய் நிறுத்திட்டு என்ட்ரன்ஸ்க்கு போகலாம். அந்த என்ட்ரன்ஸில் வந்து என்ன இருக்குன்னா, ஒரு பாம்பு சிலை இருந்துச்சு. ஆனால் அதில் வந்து எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. இருந்தாலும் லாஸ்ட்டு அதே ஃபோட்டோ கொடுத்தாங்க. அதை வந்து நான் லாஸ்ட்டு வந்து சேர்த்துருக்கேன், ஒரு கிளிப்பு நான் சேர்த்துருக்குறேன். என்ட்ரன்ஸில் வந்து ஒரு பாம்பு இருக்கும், அதுக்கப்புறமா ஒரு சிவன் மாதிரி இருக்குது. அதை கடந்து தான் உள்ளார வரணும். உள்ளார வந்தால் தான் இந்த பெரிய பிளேஸ் இருக்குது. இந்த ஆதியோகி சிவனுக்கு எழுத்தாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு நந்தி, ஒரு சூலம் இருக்குது, சூலாயுதமும் நந்தியும். அதுக்கு எழுத்தாப்பில் பார்த்திங்கன்னா பெரிய ஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. என்னென்னா, சங்கராந்திக்கு வந்து இங்கே பெரிய அந்த டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் நடக்கும் பாருங்களேன், அது மாதிரி இங்கே நடந்துச்சு போல இருக்குது. ஃபுல்லாக சுற்றி பாருங்க. சுற்றி வந்து என்ன இருக்குன்னா மலை தான், அழகாக இருக்குது. ஆனால் சுற்றி மலை, எவ்வளோ ஒரு அழகான இடத்த செலக்ட் பண்ணி அங்கே கட்டியிருக்காங்க பாருங்கள். சுற்றி பார்த்தீங்கன்னா வெறும் மலையாக இருக்கும். நடுப்புற தான் இந்த ஆதியோகி சிவனை வந்து கட்டியிருக்கிறாங்க. இது நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா லேசர் லைட்லாம் போட்டிருப்பாங்களா. நான் சொன்ன என்ட்ரன்ஸு இதாங்க. இந்த என்ட்ரன்ஸில் தான் அந்த பாம்பு சிலை மாதிரி இருந்துச்சு. அந்த செவத்துலேயே, அந்த பில்லர்லேயே இருக்கும். அதை தாண்டி தான் நம்ம இதுக்குள்ளார வரோம். நம்ம எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சுற்றி மலை, அதுக்கு நடுப்புற இந்த ஆதியோகி சிவன். இது நைட்டில் வந்து வந்திங்கன்னா ஒரு 7 to 7:30 ஃபுல்லாக லைட்டிங்காக இருக்கும். லேசர் லைட்லாம் போட்டிருப்பாங்க. அந்த லைட் போட்டது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து ஒரு கிளிப் சேர்த்துருக்கேன் பாருங்கள். நாங்கள் வந்து டே டைத்தில் தான் வந்தோம். அப்படியே அந்த நிலா, இந்த முகம்லாம் அப்படியே ப்ளூ கலராக அப்படியே லேசர் லைட்டில் தெரியுது ஃபுல்லாக. அது வந்து ஒரு 1/2 hour தான் அந்த லைட் போட்டிருப்பாங்க. நல்லா இருந்துச்சு. அது கூட நல்லா இருக்குது. உங்களுக்கு சந்தர்ப்பம் அது மாதிரி ஈவினிங்கில் வர்ற சந்தர்ப்பம் கிடச்சிதுன்னா அந்த மாதிரி வந்து பாருங்கள். இங்கே ஃபங்க்ஷன்லாம் நடக்கும்போது ஸ்டேஜ்லாம் போட்டிருக்காங்க பாருங்களேன். ஃபங்க்ஷன்லாம் நடக்கும்போது ரொம்ப டான்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பார்க்கல. ஆனால் கோயம்புத்தூரில் நடந்த டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் நான் வந்து யூடியூப்பில் பார்த்துருக்குறேன். அது மாதிரி இங்கேயும் நடக்கும் போல் இருக்குது. கீழே மண்டபம் மாதிரி இருக்குது பாருங்கள். அது மெடிடேஷன் பண்ணுற இடம். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது, அமைதியாக இருக்குது. அதனால் இந்த வந்து பஜன்லாம் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். மியூசிக்லாம் போட்டுட்டு டான்ஸ்லாம் பண்ணுவாங்க போல இருக்குது. இந்த மெடிடேஷன் பண்ணுற இடமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, கூலாக இருந்துச்சு. நாங்கள் மெடிடேஷன் பண்ணுற பிளேஸ்க்குள்ளே போகும்போது அந்த பிளேஸ் வந்து நல்ல வெதர் ப்ரூஃபோடெல்லாம் போட்டிருக்காங்க. அதனால் நல்லாவே கூலாக இருந்துச்சு. அதுக்குள்ளே என்ட்ராகும்போது எங்கே பார்த்தாலும் வெயிலாக இருந்துச்சு வெளியில். அதுக்குள்ளார என்ட்ராகும்போது பார்த்திங்கன்னா இப்போ அதான் நம்ம அதுக்குள்ளார தான் போய்கிட்டு இருக்கோம், மெடிடேஷன் பிளேஸ்க்குள்ளார. பாருங்கள், அதில் வந்து என்ன ஒரு ஆமை, இந்த பில்லர் கீழே பார்த்தீங்கன்னா வாஸ்து மாதிரி இங்கே ஒரு ஆமை வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு முட்டி போட்ட இந்த ராட்சதர்கள் மாதிரி அந்த பில்லர் கீழே இருந்துச்சு.
அதுக்குள்ளார போனால் சென்டரில் இந்த லிங்கம் இருக்குது. எல்லோரும் பால் வாங்கிட்டு வந்து அந்த லிங்கத்துக்கு ஊற்றலாம். நம்ம அந்த மாதிரி ஊற்றுறாங்க. அந்த ஊற்றுனது கூட நான் கிளிப் எடுத்திருக்கிறேன். ஜக்கி வாசுதேவ் வந்து கூட அந்த அபிஷேகம் பண்ணுறாரு. அது பண்ணுறதையும் நான் வந்து லாஸ்ட்டு வந்து ஒரு கிளிப் சேர்த்துருக்குறேன் நான். இப்போ நம்ம வந்து இந்த ஆதியோகி சிவன் இருக்காங்க இல்லைங்க, அவங்கக்கிட்ட நின்று நம்ம நிறைய ஃபோட்டோலாம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அதான் மேலே ஏறி போனோம். மேலே ஏறி போயிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நம்ம அந்த ஸ்டேஜ் இருக்குது பாருங்கள், அந்த ஸ்டேஜில் நின்று எடுத்தோம்னா நல்ல ஃபோட்டோஸ் வந்து எல்லாமே கவர் ஆகி வந்துச்சு. இந்த ஆதியோகி சிவன், நந்தி, சூலம் எல்லாமே கவர் ஆகி வந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் ஃபுல்லாக நம்ம இப்போ வந்து என்ன செய்யணும், பிரகாரம் சுற்றி வரும். அந்த ஆதியோகி பெரிய சிலை இருக்குது பாருங்கள், அது சுற்றி இது மாதிரி ஃபென்ஸ் வச்சுருக்குறாங்க. சூளை மாதிரி ஃபென்ஸ், அது கிட்டக்க போக முடியாத மாதிரி தொடக்கூடாதுன்றதுனாலே அப்படி வச்சுருக்காங்க ஃபென்ஸு. நம்ம இப்போ சுற்றி தான் வரோம். இது கூட பாருங்கள் ஃபுல்லாக இந்த இரும்பு ஃபென்ஸு தான் வச்சுருக்காங்க. இரும்பு ஃபென்ஸ் நல்லா கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் பெரிய இடங்க பாருங்கள். நம்ம அதை சுற்றி வந்து பிரகாரம் மாதிரி சுற்றி வரோம். நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக தான் நாங்கள் வந்துட்டு இருந்தோம். இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி சூளம் மாதிரி வச்சுருக்குறாங்க. அது எதுவும் டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. ஃபென்ஸ் மாதிரி ஆனால் சூளத்தில் வச்சுருந்தாங்க பாருங்கள். இந்த சைடு இங்கெல்லாம் கூட நிறைய ஏதோ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டென்ட்டெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம சுற்றி வந்தோம்னா அந்த மெடிடேஷன் பிளேஸ்க்கும் நம்ம உள்ளார போயிட்டு வந்துட்டோம். உள்ளார வந்து ஃபோன் அலௌடு கிடையாது. ஆனால் எல்லாரும் வந்து ஓம் சிவாய நமன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே ஓடிக்கிட்டு இருக்க கண் மூடி நம்ம மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அதுக்குள்ளார போய் எவ்வளோ நேரம் வேணாலும் மெடிடேஷன் பண்ணலாம். அங்கேயே வந்து ஒரு பிரசாதம் விற்றாங்க. எள்ளு உருண்டை வந்து 20 rupeesன்னு சொல்லிட்டு பிரசாதம் விற்றாங்க. அது வந்து நாங்கள் வாங்கிக்கிட்டு தான் வெளியில் வந்து அதுக்கப்புறம் தான் நான் இந்த பிரகாரத்தை சுற்றி வந்தோம். ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ஈவினிங்கில் வந்தால் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்தப்போ நம்ம நந்தி ஹில்ஸ் போயிட்டு காட்டி சுப்பிரமணியா கோயில் போயிட்டு அப்புறம் இங்கே வந்தோம். இங்கே பாருங்கள் ஒரு சிவன் மாதிரி இருக்குது. அந்த மெடிடேஷன் பிளேஸ்க்கு மேலே கட்டியிருக்கிறதே வந்து ஒரு சிவலிங்கம் மாதிரி கட்டியிருக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஆதியோகி சிவன் அந்த சிவலிங்கம் மாதிரி அந்த மெடிடேஷன் மேலே டாப்பில் அமைச்சிருக்கிறது. அப்புறம் நந்தீஸ்வரா, சூலாயுதம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் வந்து அவங்க நிறைய பேர் வருவாங்க இல்லையா, அந்த சிங்கிங், டான்ஸிங், இந்த மாதிரி நியூ இயரு, சங்கராந்தி இந்த மாதிரி நாட்களில் வந்து கோயம்புத்தூரில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு இருப்பாராம். இங்கே ஒரு 4 ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா இங்கே வந்துடுவாங்க ஜக்கி வாசுதேவ்னு சொன்னாங்க. அந்த மாதிரி வரும்போது எல்லோரும் அந்த சேர்ந்து நடனம் ஆடுறது, பஜன் பண்ணுறது அதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இந்த ஸ்டேஜஸ்லாம் போட்டிருந்தாங்க. இப்போ ஸ்டேஜ் வந்து நாங்கள் போகும்போது பிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் முடிஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு சங்கராந்திக்கு தான் இதெல்லாம் போட்டோம் ஆச்சுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ தான் பாருங்கள் இந்த மெடிடேஷன் ரூம்குள்ளே இருக்கிற நடுப்புற லிங்கம் தான் பால் ஊற்றுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி பக்தர்களும் பால் வாங்கிட்டு வந்து அதில் ஊற்றுறாங்க. அது ஊற்றலாம். எல்லாருமே நம்ம பால் அங்கேயே விற்கிறாங்க. ஸோ பக்கத்துலேயே ஒரு கவுண்ட்ரு மாதிரி வச்சு அங்கே பால்லாம் விற்கிறாங்க. நம்ம வாங்கிட்டு வந்து ஊற்றலாம். பூ எல்லாமே வச்சுட்டு ஒரு கவுண்ட்ரு மாதிரி வச்சுட்டு கடை வச்சுருக்காங்க. அங்கேயே நம்ம வாங்கிட்டு வந்து அங்கே எல்லாம் ஊற்றிட்டு மெடிடேஷனும் பண்ணலாம். நம்ம அந்த இடம் நல்லா தான் இருக்குது. கூலாக இருக்குது. கீழே நம்ம உட்காந்து எவ்வளோ நேரம் வேணாலும் மெடிடேஷன் பண்ணலாம். அப்படி வெளியில் வரும்போது இங்கே 2 ஹோட்டலும் இருக்குது. நல்லா நமக்கு என்ன வேணுமோ சாப்பிடலாம். இது வந்து என்ட்ரன்ஸ் தான். நம்ம அந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வெளியில் வரலாம். செப்பல்ஸ்லாம் கூட நம்ம வந்த உடனே ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுறாங்க. என்ட்ரன்ஸ்லேயே செப்பல்ஸ் வாங்கிக்கிட்டு நம்ம முடிச்சுட்டு வந்து அந்த ஹோட்டலுக்கு முன்னாடியே ஒரு இது வச்சுருக்குறாங்க. நம்ம அங்கே போய் போட்டுட்டு வரலாம். ரொம்ப நல்லா சௌகரியமாக தான் செஞ்சு வச்சுருக்குறாங்க. போய் பார்த்துட்டு வரலாம். நம்ம ரொம்ப ஆன்மீகமாக இருந்து அங்கே உட்காந்து மெடிடேட்டும் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு இந்த ஈஷா மையம். நீங்களும் வந்து பெங்களூரில் இருக்கிறவங்களும் ஈஷா மையம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா போய் பார்த்துட்டு வரலாம். அங்கே இருக்கிற மலையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கருங்கல் பாறை மாதிரியே தான் இருந்துச்சு அங்கே இருக்கிற மலையெல்லாம். இங்கே பாருங்கள் ஒரு வீடு வந்து ரொம்ப பழங்காலத்து ரொம்ப தாழ்வான வீடாக இருந்துச்சு. அதனால் அதை நான் எடுத்திருந்தேன். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஜக்கி வாசுதேவ் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து நாங்கள் எடுத்துக்கிட்ட சின்ன சின்ன கிளிப்ஸாக தான் நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி லைட்டிங் போட்டப்போ எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் இதில் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் ஒரு அழகான வீடியோவில் மீண்டும் நாம் சந்திக்கலாம் நண்பர்களே. என்ட்ரன்ஸில் இந்த நாக சிலை தான் இருந்துச்சு. நைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லேசர் லைட்ஸும் இருக்கும்.
நீங்களும் சாயங்காலம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா போய் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு நண்பர்களே. இது ஜக்கி வாசுதேவ் அபிஷேகம் பண்ணது தான் அந்த லிங்கத்துக்கு. வாழ்க வளமுடன். நன்றி.